நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி பி. கீதா ஜீவன் அவர்களை வாழ்த்துரை வழங்க சிறப்புரை வழங்கவும் அழைக்கிறோம். ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் சார்பில் அன்னம்பேடு பகுதியிலே ஒரு மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகளுக்காக, குறிப்பாக ஆட்டிசம் மற்றும் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி பிள்ளைங்களுக்காக ஒரு தங்கும் விடுதியோடு கூடிய ஒரு இல்லம். இந்த இல்ல திறப்பு விழா நிகழ்ச்சியிலே, அந்த ஆடிட்டோரியம் திறப்பு விழா நிகழ்ச்சியிலும் மற்றும் இன்னும் இந்த ஹோப் சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய அடுத்த கட்ட திட்டமான ஒரு மருத்துவமனை அமைத்திட வேண்டும் என்று அந்த தெரப்பி, அந்த சிகிச்சை அளிப்பதற்கும் மற்றும் இங்கே சுற்றுப்புற கிராமத்தில் உள்ள மக்களுக்கான சிகிச்சை அளித்திடும் என்று ஒரு ஆஸ்பத்திரியை அமைத்திட வேண்டும் என்ற அவருடைய திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கும் வருகை தந்துள்ள இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமர்ந்துள்ள முன்னாள் அமைச்சர் திரு SM நாசர் அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள மாவட்ட மறுவாழ்வு அலுவலர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே, பஞ்சாயத்து தலைவி திருமதி சுனிதா பாஸ்கர் அவர்களே மற்றும் இந்த இந்நிறுவனத்தை தொடங்கி தொடர்ச்சியாக 17 ஆண்டுகளாக நல்ல முறையில் நடத்தி இதை இந்த அளவுக்கு வளர்ச்சியுடைய கொண்டு வந்துள்ள, உழைத்து வளர்ச்சியடைய செய்துள்ள திருமதி நாகராணி அவர்களே மற்றும் திரு அன்பு அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கக்கூடிய திரு ரோஸ் அவர்களே மற்றும் எதிரே வீட்டிற்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ளி பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் புற உலக சிந்தனையற்ற, நான் எங்கே இருக்கிறோம், அருகில் இருப்பவர் யார், நாம் என்ன நோக்கத்துக்காக இந்த இடத்துக்கு எதற்கு வந்தோம் என்று எதுவுமே அறியாத ஒரு புற உலக சிந்தனையே இல்லாத ஒரு மக்களை அந்த மாணவர்களை அவர்களை பயிற்றுவிப்பது, அவருடைய சொந்த வேலை செய்வதோடு மட்டுமல்லாமல் இங்கே நிறைய தொழிற்பயிற்சி நம்ம பார்த்தோம். ஒரு தம்பி அழகாக பேண்டு வாசித்தார், அதுக்கு அவார்டே வாங்கியிருக்காரு அந்த தம்பி. அதுபோல் இங்கே மேடையில் 2 பேர் பாடினாங்க. அதுபோல் அவங்க ஊதுபத்தி செய்கிறாங்க, மெழுகுவர்த்தி செய்கிறாங்க, மியூசிக் வாசிக்கிறாங்க, டிராயிங் போடுறாங்க. அவர்களால் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ, பாக்குமட்ட தட்டு தயாரிக்கிறாங்க. இவ்வாறு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து விட்டு அவர்கள் ஒருவராக உட்கார்ந்து அவர்களுக்காக பணிபுரிந்து வருகிறார் நம்முடைய நாகராணி என்பதை நான் இங்கு பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் எல்லாரும் அதை செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் அம்மாவுக்கோ மாமியாருக்கோ ஒரு கால் நடக்க முடியாமல் லேசை இழுத்து நடந்தாலும் எங்கே பாப்பற வீட்டில் கிடன்றாங்க. உண்மைதானே? கண்டுக்கிறதே இல்லை. ஆனால் இந்த ஒரு சிந்தனையே இல்லாமல் அவங்களுடைய அடிப்படை வேலை செய்ய முடியாதவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சொல்லி எல்லா அடிப்படை வேலையும், அவங்க பல்லு விளக்குலேருந்து உடுத்துறதுலேருந்து அந்த ரூபா கணக்கு எடுக்கிறதுலேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை அதெல்லாம் வேலை செய்ய வைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு, எந்த அளவுக்கு அர்ப்பணிப்புத்தன்மை இருந்தால்தான் முடியும். அதனால் தொடர்ச்சியாக இந்த ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்காக, குறிப்பாக அந்த அறிவுத்திறன் மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்து வரும் இந்த பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்த விரும்புகிறேன். நிச்சயமாக அவர் நிறைய விருது வாங்கியிருக்கார். நம்முடைய முதலமைச்சர்கிட்டலாம், தளபதியார்கிட்டலாம் விருது வாங்கியிருக்கிறாரு. அதுபோல் தொடர்ச்சியாக நீங்கள் திறமையாக வளர்ச்சி எடுத்து இந்த பகுதி மக்களுக்கும் உங்களுடைய சேவை கிடைத்திட பணியாற்றிடுங்கள் என்று வாழ்த்த விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 360 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுபோல் நம்முடைய 17 வருஷமாக இந்த நிறுவனத்தை அவர் நடத்தி வருகிறார், சென்னையிலும் மற்றும் இங்குமாக என்பதை அறிந்து நாங்கள் பெருமை அடைந்தோம். அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் துறை என்ற துறையை உருவாக்கியது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த துறையை தன்வசமே வைத்து செயல்படுத்தி வந்தார்கள். அந்த துறைக்கு அவர் பொறுப்பேற்ற உருவாக்கிய போது 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற தளபதியார் அவர்கள் 1400 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். அது இந்த கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏனென்றால் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக தான். கிட்டத்தட்ட 60% மேலே இந்த மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட முறையில்
செய்யக்கூடிய உதவியாகத்தான் துறையின் மூலம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. 1000 ரூபாய் இருந்த உதவித்தொகை இன்னைக்கு 1500 ரூபாய் உயர்த்தி தந்துள்ளார். 1500 இருந்தது இன்னைக்கு 2000 உயர்த்தி தரப்பட்டுள்ளது. இல்லை உடன் ஒரு உதவியாளர் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்பட முடியாத ஒரு மாற்றுத்திறனாளிக்கு அந்த உதவியாளருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது, அந்த மாற்றுத்திறனாளிக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அதே போல் அவர் உதவி உபகரணங்கள் யாருக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் விண்ணப்பிக்க அவ்வளோ கொடுத்தாக வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. காது கேட்கும் மெஷின்லாம் 3 வருஷம் ஆயிட்டா உடனே புதுசாக கொடுத்துருங்கன்னு இருக்காங்க. ஆகவே நம்ம வாங்கி அந்த உபகரணங்கள் அது டேமேஜ் ஆயிட்டனாலும் மீண்டும் கொடுக்குறாரு. இவ்வாறு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், எல்லா மக்களையும் நம்ம கை தூக்கி விட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய நல்லாட்சி புரிந்து வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைகள் வைத்திருந்தாலும் சரி, இல்லை மாற்றுத்திறனாளி அந்த ஒரு கை கால் மாற்றுத்திறனுடைய ஒரு நண்பராக இருந்தாலும் சரி, அவருக்கெல்லாம் வீடற்றவர்களாக இருந்தால் அவங்களுக்கு இடமும் இல்லை வீடும் இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். ஆகவே நீங்கள் அந்த மாதிரி இது வரைக்கும் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரோட விண்ணப்பம் கொடுக்கும்போது அவர் உங்களுக்கு குடியிருக்கிற வீட்டு மனை ஒதுக்கீடு செய்வார்கள். அப்படி வீட்டு மனை பெற்ற பின்பு அவர்களுக்கு அடுத்த கட்டமாக கலைஞர் கனவு இல்லம் மூலம் வீடுகளும் கட்டித்தரப்படுகிறது. ஆகவே மாற்றுத்திறனாளி குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு அரசு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உதவி செய்து வருகிறார்கள். அதே போல் இந்த புற உலக சிந்தனையற்ற இந்த மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கு முதலில் உதவித்தொகை கொடுக்க வேண்டும், அவர்களையும் அவர்கள் பெற்றோர்கள் தூக்கி சமக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் கொண்டு முதல் திட்டத்தை அறிமுகப்படுத்துவது நம்முடைய கலைஞர் அவர்கள். அது தொடர்ச்சியாக இன்னைக்கு அவ்வளோ பேருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது என்பது மட்டும் கூறிக்கொண்டு, இவ்வாறு நம்முடைய அரசும் மாற்றுத்திறனாளி நலனுக்காக செயல்பட்டு வருகிறது நம்முடைய தளபதியார் அவர்கள். அதே போல் இந்த நிறுவனத்தை நடத்தி வரும் நாகராணி அவருடைய பணி சிறக்க வேண்டும், மென்மேலே இந்நிறுவனம் வளர்ச்சி அடைய வேண்டும். உங்களுக்கு நிச்சயமாக தளபதியாரின் அரசு, திராவிட மாடல் அரசு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உன்னத தத்துவத்தோடு நல்லாட்சி புரிந்து வரும் தளபதியாரின் அரசு உங்களுக்கு துணை நிற்கும் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.